விஜய் வேண்டாம், திமுகவில் இணைந்த காளியம்மாள் முக்கிய திருப்பம். அதாவது சமீப காலமாகவே சீமானின் நாம் தமிழர் கட்சியில் இருந்து விலகும் நிர்வாகிகள் எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே இருக்கிறது. குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால், விஜய் தமிழக வெற்றி கழகம் என்னும் கட்சியை ஆரம்பித்த பிறகும் தந்தை பெரியார் குறித்தும் கடும் விமர்சனங்களை சீமான் முன்வைக்க தொடங்கியதை அடுத்து இந்த விலகல்கள் அதிகமாகிக் கொண்டே இருக்கின்றன. இந்த விலகல் லிஸ்டில் சில மாதங்களுக்கு முன்னரே அடிப்பட்ட பெயர்களின் நாம் தமிழர் கட்சியின் மகளிர் அணி ஒருங்கிணைப்பாளர் காளியம்மாள் பெயரும் அடக்கம். அதற்கு முன்னர் சீமான் காளியம்மாளை ஒரு தொலைபேசி உரையாடலில் திட்டியதாக ஒரு ஆதாரமற்ற செய்தியும் உலா வந்தது. மேலும் விஜய் தவகவில் ஆதவ் அர்ஜுனா, நிர்மல்குமார் ஆகியோர் இணைய உள்ளதாகவும் செய்திகள் வந்தபோது அதில் காளியம்மாள் பெயரும் அடிபட்டது. ஆனால் அப்போது காளியம்மாள் தரப்பு மறுப்பு தெரிவித்தது. அதேபோல ஆதவ் அர்ஜுனா மற்றும் நிர்மல்குமார் மட்டுமே தவகவில் இப்போது இணைந்தனர். அந்த சமயத்தில் இருந்தே நாம் தமிழர் கட்சியின் நிகழ்வுகளில் இருந்து சற்று ஒதுங்கியிருந்தார் காளியம்மாள். அண்மையில் ஒரு பொது நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட காளியம்மாளின் பெயரானது சமூக செயற்பாட்டாளர் என்ற குறியிடப்பட்டிருந்தது. அப்போதுதான் இந்த உட்கட்சி பூசல் விவகாரம் பொதுவெளியில் அதிகமாக பேசப்பட்டது. அதன் பிறகுதான் தற்போது காளியம்மாள் நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகுகிறேன் என அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார். கடந்த வருட காலமாகவே ஒரு சமூகத்திற்கான ஒரு பெண்ணாக இருந்து இவ்வளவு போராட முடியுமோ, என் ஆற்றலை மீறி உங்கள் எல்லோரும் அன்பாலும் நம்பிக்கையாலும் இந்த களத்தில் நிற்கிறேன் எனும் காலத்தின் சூழல் உயிராக எண்ணி வழிநடத்த நாம் தமிழர் கட்சி என்னும் இந்த பாதை இத்துடன் முடித்து வைக்கப்படுகிறது என்பதையும் மிகவும் வருத்தத்துடன் கனத்த இதயத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு பயணித்ததில் பலரின் அன்பும் அக்கறையும் நம்பிக்கையும் என் மீதான அளவற்ற பாசம் என்ற அனைத்தையும் மனதில் நிலை நிறுத்துகிறேன் என குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில்தான் கடந்த சில மாதங்களாகவே நாம் தமிழர் கட்சியில் இருந்து விலகிய காளியம்மாள் தற்போது முதல்வர் ஸ்டாலினை சந்தித்து திமுகவில் இணைய உள்ளதாகவும் தற்போது தகவல்கள் வெளியாகி உள்ளது. மேலும் காளியம்மாள் விஜய் கட்சியில் இணைய போவதாக தகவல்கள் வெளியாகி உள்ளது. ஆனால் விஜய் கட்சியில் இணைய காளியம்மாளுக்கு விருப்பமில்லை என்றும் சொல்லப்படுகிறது. தற்போது திமுகவில் இணைய உள்ளதாகவும் திமுக தலைவர்களிடம் ரகசிய பேச்சுவார்த்தை நடத்தி இருப்பதாகவும் தற்போது தகவல்கள் வெளியாகி உள்ளது என அரசியல் வட்டாரங்கள் கூறி வருகின்றனர். சரி, இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.